ரெடி. சமைக்கணும். அடுப்பட்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காபி எடுத்துங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? புது சமையல்காரரு. இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல சமையல்காரா இருந்தாரு. நேத்து தான் புதுசா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காரு. சமைக்கணும். இவாளுக்கெல்லாம் காபி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? பையனோட தாயாருக்கு கேன்சர், பையனோட தோப்பனாருக்கு சித்தப்பிரமை. பையனுக்கு ரெண்டும் வந்துடும். நான் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டேனே, அவத்துல இவெல்லாம் பொண்ணு கேட்க வந்தா. அவ அடிச்சு துரத்தி விட்டா. என்ன நடந்ததுன்னு கேட்டா என்னால ஒண்ணு கேட்க முடியாது. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சில பேரை பார்த்தே பிடிச்சிடலாம், சில பேரை காட்டி பிடிக்கலாம், சில பேரை கட்டி தாவ் பிடிக்கணும். உன் காந்த கட்டி பிடிக்க வேண்டிய ஜாதி போல இருக்கு. கட்டி பிடிச்சா மட்டும் எப்படி காதல் வரும்? இத பாரு, இந்த நெருப்பு குச்சி இந்த பெட்டிக்குள்ள ஒன்னாத்தான் இருக்கு. இருந்தாலும் ஊமையாத்தானே இருக்கு. இத இப்படி மோதினா உடனே பத்திக்கிச்சு. அவ்வளவு இல்லையா? சரி சரி, மேல வா மேல வா மேல வா மேல வா, கைப்பிடி. கரைச்சி பிடிச்சிட்டு வா, பிடி. என்னது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. காலப்படி காலப்படி, குரு தானே, காலப்படி பரவாயில்ல. பிடி பிடி. அதான் அதான் அதான். ஐயோ, என்ன பண்றது? இன்னைக்குதான் மழை வரும், யார் வர வேணாம் சொல்லிருந்தாலும் இப்ப வந்து ஊனி என் கழுத்தறுத்த நான் என்ன பண்றது? இது வாட்ச்மேன் ஊர்க்கா யாராவது வாங்கல, 2 கட்டா. பின்னாடி பாருங்க, ஆளும் ஜாஸ்தி. நான் ஏன் பத்தி வருது, அப்புறம் ஒண்ணு தொட முடியாது. கண்ணு, இந்த கட்சி பிடிச்சிட்டு வா, நான் காப்பாத்துறேன். கட்சி பிடி சொல்றேன், கட்சி பிடி காப்பாத்துறேன். காப்பாத்தோ. விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா? அத கேட்டு நீங்க புரிச்சு போறீங்க, அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்க போறீங்க. அப்படின்னா நீ அந்த கனகா வீட்டுக்கு போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்ல, நான் வேற ஒரு வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேற வீட்டுக்கா? என்னம்மா சொல்ற? அது சும்மா சொன்னா நல்லா இருக்காது மம்மி. அன்னைக்கு டாடி அந்தரங்கம் கதையை வேஷம் போட்டு சொன்னாரு இல்லையா, அதே மாதிரி நானும் என் அந்தரங்கத்தை வேஷம் போட்டு சொல்ல போறேன். இவளுக்கும் அந்தரங்கமா? என்ன வேஷம் போட போற? எப்படிமா வேஷம்? என்னம்மா புடவை கட்டிக்கிட்டு வந்து என்ன பயமுறுத்துறேன்? ஆமா, பூரிக்கிற விஷயம்னு சொன்னியே, என்ன அது? ஆமா, பூரிக்கிற விஷயம்தான். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் படிச்சவர், பண்புள்ளவர், பணக்காரர். அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன மம்மி, கட்டி பிடிப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி கண் கலங்குறீங்களே. நீங்க ஏன் கண் கலங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகி நான் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு நினைச்சுதானே அழறீங்க. அழாதீங்கம்மா, அவரே என்னோட இங்கேயே இருக்க சொல்றேன். இப்போ அது உங்களுக்கு சம்மதம் தானா? சந்தோஷமா சரின்னு சொல்லுங்கம்மா. அவ சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுமா. சின்ன பொண்ணுன்னு சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா, நீ புடவை கட்டி சரியான பதில சொல்லிட்ட. அவ சம்மதிக்காட்டி என்ன? நான் சம்மதிக்கிறேம்மா. அம்மா, இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா ஆத்திரப்படுவாங்க, அம்மா கிட்ட சொன்னா ஆதரவு கிடைக்கும்னு உங்ககிட்ட சொன்னேன்.
அப்பா ஆதரிக்கிறாரு, ஆதரிக்க வேண்டிய அம்மா நீ ஏம்மா அமைதி ஆயிட்ட? நீ பெத்த பொண்ணு வாழ போறது உனக்கே பிடிக்கலையா? எல்லா தாய்க்கும் தான் பெண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்குமாமே, உனக்கு ஏமா இல்ல? தீபா, உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும் தாம்மா எனக்கு ஆசை. ஆனா அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏமா நிறுத்திட்டீங்க? என்ன நடக்கும் சொல்லுங்க. நான் என்னமா சொல்லுவேன்? அடியும் வாங்கணும், அழவும் கூடாது அப்படின்னு ஆட. பட்டணத்துக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். அங்க ஏதாவது நடந்துச்சு, உட்கார்ந்துருக்காங்களே கோயம்புத்தூர் தஞ்சாவூர், இவங்களுக்கு பரவாயில்ல, தொடச்சுட்டு வந்துருவாங்க. நான் அப்படி இல்ல, மதுரைக்காரி, அப்படிதான் சொல்லிவிட்டேன். அம்மா, அவங்களா வர சொல்லிதான் உங்களை நான் கூப்பிடுறேன். எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, நான் வாக்குறுதி அளிக்கிறேன். போதுமா? அம்மா, உங்க மேல எனக்கு கோபம். உனக்குமா என் மேல கோபம்? பின்ன இருக்காதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகம் கேட்டப்போ இல்லேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன் மம்மி அப்படி சொன்னீங்க? அதுவா, பின்னி வச்சா பிரிச்சு வச்சிடுவேன்னு ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனாலதான் அப்படி சொன்னேன். பின்னி வச்சா நான் பிரிச்சு வைப்பேனா? வேற ஏதாவது பேசு. ஹாய், சின்னம்மா வர சொன்னேன், வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கம்மா போயிருந்த? என்ன அப்படி இருக்கு? சங்கீதமா இருந்தது, இப்ப சந்தேகமா இருக்கு. அம்மா, இத வர. என்ன இவ சின்ன குழந்தைன்னு பாலும் கொடுக்க முடியல, பெரிய மனுஷன் சோறும் போட முடியல. ஏங்க, என்னங்க இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். என்னைக்கு வீட்டுக்காரியா வரப்போறேன்? நான் சொன்னதை மறந்துட்டியா கனகம்? தீபா கல்யாணம் முடியட்டும். மக கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே தாய் வெளியேறா. அதே நேரத்துல நீ எனக்கு தாரமாறே. அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க மனைவி இடத்தை காலி பண்ணணுமே. ஏன் காலி பண்ண மாட்டா? 13 வருஷங்களுக்கு முன்னால நாங்க 2 பேரும் செய்த உடன்பாடு, எங்க குழந்தை தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வர அந்தரங்கம். வெண்ணை இப்பவே நிரூபிச்சு காட்டுமா? தீபா, இங்க வா. என்ன போயிட்டு போயிட்டு வர? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லம்மா. தீபா, நீ உங்க அம்மா அப்படியே இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு வரப்போற மாப்பிளைய தீபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? வார்த்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கிறேன். தீபா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, புறப்படுமா. இது என்னம்மா கண்ணீர்? சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை கண்ணீர் தானே. இவன் என்ன சொல்லி போட்டான்னா, முதல்ல தஞ்சாவூருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அது சொல்லுங்க. அந்த மாம்பழத்துல ஒண்ணு நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். தஞ்சாவூருக்காரனுக்கு என்ன அல்ப புத்தி, வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோயம்புத்தூர்கார புத்தி உங்களுக்கு தெரியாது. வந்த உடனே என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த மாம்பழத்தை தேடி வச்சிருக்காரு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், வந்த இடத்துல நான் அப்படியெல்லாம் திருடுவீங்களா?
மதுரகாரி நீ ஏதாவது எடுத்தியா? நல்லா கேட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாது. காந்தா, கண்ணை பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சு போச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு கணக்காவே இருக்கு. அட கண்ணை விடு, கலரை பாரு, கோயம்புத்தூர் கொடி எலுமிச்சம்பழம் மாதிரியா இருக்கு. வந்த இடத்துல இந்த தகராறு விடாதீங்க. மதுரை கோயம்புத்தூர் அந்த கலைய பாத்தீங்களா? அசல் தஞ்சாவூர் கலை. வீட்டுக்குள்ள வந்து ஊரை தேடாதீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குது. பொண்ணு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிருச்சுன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ சொல்லுமா தீபா? அழகா சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கல. என்னமா சொல்ற? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. பந்தியில வந்து உட்கார்ந்து பசிக்கலன்னு எழுந்து வந்த மாதிரி பார்க்க வர சொல்லிட்டு பிடிக்கலன்னு எழுந்து வந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். நினைக்கிறாளே, இவன் பேச்ச கேட்டுதான் இப்படி செய்திருக்கணும். இவன் தான் உன்னை தூண்டி விட்டு இருக்கணும். இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்காது. இப்ப இவளை கழுத்தை பிடிச்சு வெளியேற்ற. அப்பா, அம்மா சொல்லி நான் எதுவும் சொல்லல. நானா தான் சொன்னேன். இது நீயா சொன்னியா? ஏன் அப்படி? எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுப்பா. அவர் என்ன மட்டும் காதலிக்கலப்பா, இன்னும் எத்தனையோ பெண்களை காதலிக்கிறாரு. பல பெண்கள் கிட்ட தவறான தொடர்பு உண்டு. குடிப்பழக்கம், சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஏய் ஜிம்மி, வீட்டுக்கே ராணி ஆகலான்னு பார்த்தேன். அது வீணா போச்சு. போட்ட திட்டம் பொசுங்கிடுச்சு. நான் வேதனையோட இருக்க பிசில் அடிக்கிறியா? தீபாவுக்கும் சாந்தனுக்கும் எவ்வளவோ சாகசத்தோட காதல வளர்த்தேன். கடைசியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என் திட்டத்தை கவிழ்த்துட்டாளு கழுத. சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் மூக்கறுத்த கதையா எங்களை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டேடா. நீ ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? சின்ன பையன் உன் பேச்ச கேட்டு போட்டு பொண்ணு பார்க்க நாங்க வந்தமே, எங்களை சொல்லணும்டா. சும்மா அவன் ஏன் திட்டுறீங்க? சின்ன பையன், அந்த பொண்ணு பார்த்து இவனை சிரிச்சிருக்குது. சரி, இவன் காதல் நம்பி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். இல்ல, அவ என்ன காதலிச்சது உண்மை, கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, உங்களை எல்லாம் பெண் பார்க்க வர சொன்னதும் உண்மை. நாங்க அங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வந்தமே, அது மட்டும் பொய்யங்கிறியா? எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல எங்க பொய் இருக்குன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன். ஒன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். பிரியமா சுத்தி வந்த என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டே, தோல்ல கடந்ததை எடுத்து கால்ல போட்டு மிதிச்சுட்டே, அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? சொல்லு, நீ சொல்லு. ஏன் பேசாம இருக்க? ஏன் பேசாம இருக்க? நினைவு இருக்கா? நம்ம காதலை பொறுத்தவரையில தொடங்கினது நீ, தொடர்ந்ததுதான் நான். உன் இதய கதவு நான் தட்டி திறந்ததில்லை, தானா திறந்தது. வாசனோடு போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கூப்பிட்டு வந்த அப்புறம் வழி வரிச்சு ஏறியே அதுக்கு சாதாரண குற்றத்துக்கு கூட சாட்சியெல்லாம் வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. நீ விசாரணை இல்லாமலேயே தூக்கு தண்டனை கொடுத்துட்டே. இது நியாயமா? இது நியாயமா? நீ வேண்டாங்கிற அளவுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? மிஸ்டர்,